நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த 73வது படமான உழவன் மகன். உழவன் மகனை பற்றி பேசும்போது எனக்கு அந்த டைரக்டர் அரவிந்தன் அவர்களை சாய்பாபா கோவில் சாலிகிராமத்தில் இருக்கு அவர் பார்த்தேன், அந்த ஞாபகம் தாங்க வருது. ஏற்கனவே நான் ஊமை விழிகள் போடும்போது அதை ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இவர் பாகியலட்சுமி சீரியல்னு நடிக்கிறார். அதில் தான் இப்போ அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கார். ஆனால் இவர் தான் ஊமை விழிகள் டைரக்டர்னு யாருக்குமே தெரியாது. நான் சாலிகிராமம் சாய்பாபா கோவிலில் பார்த்த உடனே சொன்னேன், நீங்கள் தானே ஊமை விழிகள் டைரக்ட் பண்ணீங்கன்னு. ஆமாம், அது நான் பண்ண ஃபஸ்ட்டு படம். நான் விஜயகாந்த் அவர்கள் படத்தை நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் தான் ஊமை விழிகள் டைரக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் பாகியலட்சுமி சீரியலில் ஆக்ட் பண்ணுற ஒருத்தராக தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ பெருமிதம், நம்மளை டைரக்டராக ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் விஜயகாந்த் அவர்கள்னு அவரை பற்றி பேசும்போது விஜயகாந்த் அவர்களுடைய பேரை சொல்லி தான் சொன்னேன். ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட விஜயகாந்த் அவர்கள் பேர் சொல்லவே இல்லை. கேப்டன் அவர்களை வச்சு நான் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேங்க. 1 ஊமை விழிகள், 2வது உழவன் மகன், 3வது கருப்பு நிலா. 3மே இட்டு. கேப்டன் அவர்கள் குழந்தை மாதிரிங்க அப்படின்னு அவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பேசும்போது அவர் ஃபேஸில் அந்த பெருமை பார்க்கணுமே, அவரை வச்சு நான் டைரக்ட் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு பெருமிதம் அவர் ஃபேஸில் அப்படியே தெரிஞ்சுதுங்க. நிஜமாகவே இப்போ அவர் கேப்டன் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண 2வது படம் உழவன் மகன், இதுவும் பயங்கர ஹிட்டு. கேப்டன் அவர்கள் இருந்தப்போ இவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் திரும்ப சொன்னார், கேப்டன் அவர்கள் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். இவருக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேருக்கு நம்ம கேப்டன் அவர்கள் தெய்வமாக தாங்க இருக்கார். ஓகே, இப்போ உழவன் மகன் என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் விஜயகாந்த் அவர்களுடைய அப்பா நம்பியார், ராதா பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப திமிரு. அவருடைய அப்பா ராதா ரவி. ஓகே, ராதா ரவி நம்பியாரும் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரேக்லா ரேஸில் உங்கள் பையன் மட்டும் ஜெயிச்சிட்டான்னா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் கிராமத்தான், ராதா பட்டணத்தில் படித்த பொண்ணு. ஓகே, எப்படி இருந்தாலும் விஜயகாந்த் தோக்க தானே போகிறான்னு சொல்லிட்டு இவர் பந்தயம் கட்டுவார். நம்பியாரை ஸ்னப் பண்ணணும், அவர் மூக்கு அறுக்கணும்னு சொல்லிட்டு ராதா ரவி இந்த மாதிரி பந்தயம் கட்டுவார். ஏன்னா அந்த ஊரில் நம்பியாருக்கு நல்ல பேர். ஓகே, அவர் பேரை ஸ்பாயில் பண்ணணும் தான் இந்த மாதிரி குரூக்கடாக பிஹேவ் பண்ணுறார் ராதா ரவி. ஆனால் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அந்த ரேக்லா ரேஸில் ஜெயிச்சிட்டார். இப்போ நம்ம ஒத்துண்டபடி அவர் ராதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, நம்பியாரை கொலை பண்ணிடுறாரு. நம்பியார் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஆளுங்க கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இவர் அடுத்த நாள் காத்தால அப்பா என்ன எழுந்துக்கேன்னு பார்க்க போனால் அப்பா இறந்து போயிருக்காரு. உடனே ஒரு அப்பான்னு கூப்பிட்றாரு. வேணும்னே நம்பியார் ஆளுங்களை செட் பண்ணுறாரு. அந்த ஆளுங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க, ஓ நீ அப்பாவே கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி இவர் மேலே பழிய போட்டுடுறாங்க. ஓகே, ஸோ இவர் அரெஸ்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா பெயிலில் வெளியே வருவார் விஜயகாந்த். பெயிலில் வெளியே வருவார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது விஜயகாந்துக்கு இன்னொரு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கார். அவர் பட்டணத்தில் படிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே அவர் தவறிட்டாருன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவர் சாகலை. அவங்க அப்பா இருந்த செய்தியை கேட்டோன்னே அவர் கிராமத்துக்கு வராரு. ஓகே, இப்போ மறுபடியும் ராதாராவ் பெட்டு கட்டுறாரு. என்னென்னா, இந்த வாட்டி ரேக்லா ரேஸில் விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சுட்டா அவர் அவங்க அப்பாவை கொலை பண்ணல, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவார் பஞ்சாயத்தில். ஓகே, உடனே பஞ்சாயத்து ஓகே சொல்லிடும். ஏன்னா ராதா ரவிக்கு பயந்துட்டு. இப்போ என்ன ஆகும், ராதா ரவி என்ன பண்ணுவார், இந்த கிராமத்தான் விஜயகாந்தை கட்டி போட்டுருவார். ஸோ விஜயகாந்துக்கு பதிலாக இந்த நகரத்து விஜயகாந்த் இருக்கார்ல, பட்டணத்து விஜயகாந்த், அவர் ரேக்லா ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஓகே, இது எப்படி இவருக்கு தெரியவே தெரியாது, இவர் எப்படி ஜெயிக்க போகிறாரோன்னு சொல்லிட்டு ராதாவும் ராதிகாவும் பார்க்குறாங்க. மீன்டைம் என்ன தெரியுமா ஆச்சு, ராதிகா இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸு, ராதாவுடைய வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்கிறாங்க. ஒரு 4-5 சீனில் தான் வருவாங்க. அவங்க இந்த பட்டிக்காட்டு விஜயகாந்தை லவ் பண்ணுறாங்க. ராதா இந்த பட்டணத்து விஜயகாந்தை பார்த்தவொன்னே அவங்களுக்கு பிடிச்சிடும். பட்டணத்து விஜயகாந்தை அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே ஐயோ இந்த பட்டணத்து விஜயகாந்துக்கு ரேக்லா ரேஸு தெரியாது, எப்படி ஜெயிக்க போகிறாருன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கிராமத்தை விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, அவரை கட்டி போட்டிருந்தாங்கன்னு தப்பிச்சு அவர் இன்பிட்வீனில் மாற்றிக்கிறாரு.
பட்டணத்து விஜயகாந்தை தள்ளிட்டு இவர் வந்து ரேக்லா ரேஸ் ஓட்டி இவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. உடனே கிராமத்து மக்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஓகே, உடனே இந்த ராதாரவி என்ன பண்ணுறாரு, அவங்க ஆளுங்கள்கிட்ட போய் அது எப்படி கட்டு போட்டாலும் தப்பிச்சு போனால், அவங்க அப்பாவை கொலை பண்ணி அவருடைய கட்டவரில் கட் பண்ணி நீங்கள் வந்து அவருடைய சொத்தெல்லாம் வந்து எனக்கு தான் எழுதின மாதிரி நம்ம வாங்கினோமே, அதையாவது நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்களான்னு சொல்லி கேட்பார் ராதாரவி. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக கட் பண்ணி தான் வலது கையில் தான் நாங்கள் வந்து வச்சோம் தம்பி இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த ஆளுங்க அடையாளுங்க. அப்போ அந்த கலெக்டர் வந்து என்ன சொல்லுவார், இந்த கைரேகை டேலியால், ஏன்னா கைரேகை வைக்கிறது இடது கையில் தான் வைக்கணும், ஆனால் இது வலது கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வலது கை விரலில் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிவிடுவார். ஏன்னா ராதாரவி வந்து அவங்க ஆளுங்களோட பேசுகிறத விஜயகாந்த் கலெக்டர் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு, விஜயகாந்த் தான் கொலை பண்ணிட்டார் சொத்துக்காக. அந்த அடையாளங்க லூசுங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இடது கையை கட் பண்ணி அந்த தம்பி இம்ப்ரெஷனை வைக்காமல் வலது கையை கட் பண்ணி அந்த தம்பி இம்ப்ரெஷனை வச்சுருவாங்க. இப்போ தான் ராதாரவி வந்து பார்ப்பார், அந்த டெட் பாடியில் வலது கை இருக்காது, ஏன்டா லூசுங்க இடது கையை கட் பண்ணாமல் வலது கையை கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கத்துவார். இதையெல்லாம் வந்து விஜயகாந்த் அந்த கலெக்டர் ஊர் மக்கள் எல்லோரும் கேட்பாங்க. கேட்டுட்டு இவர் தான் கொலை பண்ணாருன்னு ப்ரூவ் ஆகிடும் அவங்க அப்பாவை சொத்துக்காக. ஸோ ராதாரவியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்துடும். ராதாரவி தப்பிக்க ஓடுவார் பாருங்களா, அங்கேருந்து ஒரு கட்டையில் இடித்து இறந்துருவார். 2 விஜயகாந்தும் அவங்கவுங்க லவ்வர்ஸோட சேர்ந்துருவாங்க. பட்டணத்து விஜயகாந்த் ராதாவோடையும், பட்டிக்காட்டு விஜயகாந்த் ராதிகாவோடையும். இதாங்க கதை. செம்மைட்டு இந்த படம். நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் நடித்த 74வது படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பபாய். மறக்காமல் வீடியோஸை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.